இன்னும் வராதா? ரொம்ப தான். ஏம்மா ஈஸ்வரி எங்கம்மா? தர்ஷினிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. அது சரி, நான் தான் பிள்ளைய கூட்டிட்டு வெளியே வர சொன்னேன்ல, ஏமா உள்ளே அடைச்சு போட்டிருக்கிய? வெளியில வந்து எல்லாரோடையும் உட்காந்து சாப்பிட வேண்டியதானே? மாமா எப்படியும் வந்தா 2 நிமிஷத்துல உள்ள போய் உட்கார சொல்லுவீங்க. அதுக்கு அங்கேருந்து எந்திரிச்சு இங்கே வந்து உட்காந்தா திரும்ப அங்கே போய் உட்காரதுக்கு, அதுக்கு நிம்மதியாக அங்கே உட்காந்து சாப்பிட்டுமே. நாம நிம்மதியாக அங்கே உட்காந்து சாப்பிடுவோம். நந்தினி இட்லி வை. ஏய் எங்கடி பராக் பார்த்துட்டு இருக்க? இட்லி வைடி. போதும் போதும். பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்லேயே இல்லையாக்கா நீங்க? சாம்பார் அவனுக்கு ஒப்பனா ஊற்றுவான். ஏக்கா சாம்பாரை ஊத்து. என்னக்கா என்னடி பண்ணிட்டு இருக்க? தங்கச்சியை பார்க்குற சென்டிமெண்ட்ல சாம்பாரை சாச்சிட்டியாக்கா? டேய் அதான் சாம்பார் ஊத்திட்டல, சாப்பிடு. கையை வேகிற வேதனை எனக்கு தானே தெரியும். சொல்றது கேளு. என்னங்க, நான் போய் ஜனனிக்கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசிட்டு வரேன். என்ன என்னை பார்த்தா நக்கலா இருக்க உனக்கு? பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அவளை போய் பார்த்து என்ன பண்ண போற? 2 பேரும் கட்டி பிடிச்சி கதற போறீங்கள? கதிரே பேசாம இறப்ப. எதுக்கு சாப்பிட்ற போது இப்படி அலப்புற ஓடிட்டு? நானே எனக்கு எதுவும் நடக்கலன்னு கடுப்புல இருக்கேன். இவ வேற எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்திட்டு இருக்கா. என்ன நடக்கல உங்களுக்கு இப்ப? ஏய் பேசாம அமைதியா இல்ல சரியா? இந்தாருங்க, அவன் மேல ஏதாச்சும் தப்பு இருந்தா அவளை அப்படி அனுப்புவாங்களா? அவ செஞ்சான்றதுக்கு எதுவும் சாட்சியில தப்பு இல்லைன்னு தானே அனுப்பிச்சு விட்டாங்க. எதுவும் நடக்கலாம் எப்படி நடக்கும்? அவன் மேல தப்பு இல்லைல்ல, ஏன் அதை ஒத்துக்கிற மாட்டேங்கிறீங்க? இல்லைன்னா அவன் மேல பயங்கரமான பழி உணர்ச்சி எனக்கு புரியலையே. என்ன என்ன உனக்கு சேக்க ஆள் இருக்குன்னு வாயாடுறியா நீ? இப்ப அவளை விட்டு வச்சதுக்கு காரணமே வேற. இனிமே பின்னால வாலாட்டிட்டு போகணும்னு நினைச்ச அத்தோட உன்னையும் உன் மகளையும் மொத்தமா தலை முழுகிருவேன். ஆத்தாடி ஆத்தா, இதை கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு எனக்கு. அப்படியே வாழ்வு வாழ்ந்துட்டோம் நம்ம. ஆனா உன முங்கிடுவேன். நம்ம வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கை. நிஜமாவே தலை முழுகினவன் கூட இன்னும் பெட்டரா வாழ்ந்துட்டு இருப்பான். நம்ம அதை விட கேவலமா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா உன்னை ஒண்ணு சொல்லிட வேண்டியது. என்னவோ பண்ணிக்கோங்க, நான் போய் அவள்கிட்ட பேச போறேன். நெல்லுமா, இந்தாரு உன் பாசத்தை எல்லாத்தையும் அப்படியே மூட்டை கட்டி வீசி எறிஞ்சிரு, புரியுதா? அது என்ன, புருஷன் பிள்ளைய விட உங்களுக்கு அவதான் ரொம்ப முக்கியமா போச்சா? அவ 3வது மனுஷி தானே, அப்படியே அவ மேல உங்களுக்கு என்ன அம்புட்டு பாசம்? இந்தாருங்க, உங்க 2 பேரோட குடியை கெடுத்ததே அவதான். இப்ப மட்டும் அவ திமிரு அடங்கியிருக்கா? நீங்க தான் அவ பின்னாடி தொங்கச்சின்னு அப்படியே போயிட்டு இருக்கீங்க. அவ உங்ககிட்ட வந்து ஒரு வார்த்தை பேசுறாளா? திரும்பியாச்சும் பார்த்தாளா? அவ பாட்டுக்கு வரா, அவ பாட்டுக்கு போறா. எங்க அம்மா என்னன்னா அதுக்கு மேல ஆடுது. என்ன எவ்வளவு கேவலமா பேசுச்சு. ஏங்க அவங்க குணம் அப்படி, அதுக்கு என்ன செய்ய சொல்றீங்க? எங்களுக்குன்னு ஒரு மனசு இல்லையா? அடேங்கப்பா, ஏண்டி நாங்க தவமாதவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறோம். இனி குடும்பம் தான் முக்கியம்னு உங்ககிட்ட வந்து சமாதானம் பேசுறோம். அப்பெல்லாம் உருகாத மனசு இப்ப உங்க தொங்கச்சியை பார்த்த உடனே அப்படியே உருகுதோ? சும்மா வளவளன்னு இழுத்துட்டு இருக்காதையா, நிறுத்து. இவளுக்கு அப்படியெல்லாம் பேசினா உரைக்காது. போய் பாக்குறதுனா பாரு. ஆனா அதுக்கு முன்னால என் மகளை கொண்டாந்து என்கிட்ட விட்டுட்டு உனக்கும் தாராவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு நீ போய் எவ்வளவு வேணாலும் பாரு. எவ்வளோட வேணாலும் கொஞ்சு கூத்தாடு கெட. ஏய் அங்க என்ன பார்வை? நேத்து தானே கையெழுத்து போட்டு கொடுத்த. ஏய்
என்னடா நீ அதான் அவங்க அப்பவே ரொம்ப தெளிவா சொன்னாங்களே, கையெழுத்து மட்டும்தான் நாங்க போட்டிருக்கோம், ஆனா நாங்க எதையுமே முடிச்சுக்க மாட்டோம்னு ரொம்ப தெளிவா சொன்னாங்களே நம்ம கிட்ட.